ஓகே கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற இந்த கேம் தான் டக்காசி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தான் இந்த யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் இந்த கேமையே போட்டோம். நான் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சேன்னா ப்ளே ஸ்டோரில் நாங்கள் யூடியூப் சேனலுக்கு கேம்ஸ் டிஸ்கவர் பண்ணும்போது கிடைச்சது. இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கார் மாடிஃபிகேஷன் கேம் வந்துடும். அது வீடியோ ரெடி ஆகிட்டு அடுத்த வாரம். அதாவது BMW எடிட்டர் சப்ஸ்கிரைப் ஸ்கூல் வந்து போட்டிருந்தாரு, அதையும் பண்ணி வர்றேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் கொடுப்பான். அது வரைக்கும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்தேன். காலங்காத்தால இந்த வந்து சாவடிக்குதேடா. உண்மையிலே இதை பார்க்க கூட விட்டுருங்க. பைத்தியக்கார மாதிரி பண்ணுது. அண்ணனோட அப்படியே பைத்தியக்காரன், சரியும் பைத்தியக்காரனா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல யாராவது காரு மாடிஃபிகேஷன் இல்லை கார் ரேசிங் டிஸ்பிளேஸ்லாம் பார்க்கணும்னா அதுக்கும் வீடியோ ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் முடியும். அதுவும் நம்ம தம்பியும் நானும் தான் விளையாடுவோம். அதை விளையாட போகிறது நானே ரெடி பண்ண போது என் அண்ணன். ஆமா, அதுக்கு 9 வயசு என் தம்பி தான் கொடுக்க போறான். ஏன்னா அவன் தான் ஓட்டான். சில எபிசோட் நான் ஓட்டுவேன். எனக்கு இந்த டிரைவிங் கேம்ஸ் அந்த லெவலில் பிடிக்காது. ஆனால் மாடிஃபிகேஷன் அதே மாதிரி ஒரு கார் மெக்கானிக் கேமும் இன்னும் அதே மாதிரி ஒரு கார் மெக்கானிக் இருக்கு. அதுக்கும் நடுவில் இதாயிடுச்சு, ஆடு ஒன்று வந்துருச்சா. அது நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அதனால சில இடத்துல வாய்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சைடில் எனக்கு ஒரு கம்பி தெரிஞ்சு அதுதான் வேகா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கே கம்பி எப்படா வேவா அத்தனை கம்பி இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த டஞ்சன் பீஸ்ட்டை கொண்டதுக்கப்புறம் வாய்ப்பு போட்டு இந்த டஞ்சன் பீஸ்ட்டை போட்டு தள்ளுறது வேலையை இருக்கும். இந்த 6 நிமிஷத்துக்கு எப்படியா முடிச்சிருவோம் பேசுவேன். இந்த வாட்டி ரொம்ப ஹெல்த்தை கம்மியாக தான் குறைச்சிருக்கேன். ஆனால் ஓ ஹெல்த்துக்கும் நான் இது 20 வாட்டி போட்டுட்டேன். இது 21 ஆல்ரெடி வராமல் 10 இதாகிடுச்சு. அப்படி கீழே ஆமா, அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போட முடியும்னா நிறைய டெக்னிக்கல் இம்ப்ரூவ் ஆகி நிறைய ப்ரெஷர் ஆகி, அதாவது நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறாம குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாக்டீரியா நீ உன் கதையெல்லாம் சொல்லி கதையே சொல்றேன். ஓகே எஸ், நம்மளுக்கு பீஸ்ட் கிளான்னு ஒன்று கிடைச்சிருக்கு. ஏன் பீஸ்ட் கிளாஸ்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே, அந்த இரும்பு கதவு கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட் கிளா வெப்பன்ஸ் இருக்குமா? ஓகே, செக் பண்ணலாம் கைஸ். ஆமாங்க கைஸ், வெப்பன்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுக்கும் கோல்டா 450 கோல்டு வேணும். நம்மளோட நெக்ஸ்ட் பவர் ஒன்று அன்லாக் பண்ணிடுவேன் கைஸ். அதான் ஐஸு இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த பவரு. ஸ்லாட் 2 ஓபன் பண்ணனும். ஸ்லாட் 2ல ஓபன் பண்ண தேவையில்லை.
ஓகே, டக்காசி கேம் ஸ்லாட் 2 கேட்ட இப்படி காசு கேட்குதுங்க. அதை வேணும் தான் பிளர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், டக்காசியை பெய்டு பண்ணி ஆடலாம். அப்படி ஆடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பவர் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிளேஸ் கிடையாது. அந்த கம்பி தாண்டா அந்த எம்பரர் காணாதான் சீல் பண்ணிட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்ட் அவனை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இருங்க, வேற எங்கேயாவது கதவு இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பள்ளி ஓடுதுரா. அந்த பக்கம் ஒரு உட்டன் கதவு இருந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க போவோம் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு. சக்கபல் வாங்கிட்ட கம்பிய பார்த்து விட்டு இது வரைக்கும் முடியாது. கம்பியாவே தான் தேடி ஆகும். டார்க்னஸ் தீர்ந்ததுக்கு அப்புறமா அடிச்சுட்டு இருக்கிற ஒரே முட்டாளியா அண்ணன். ஓகே, அங்க இது உட்டன் டோர் இங்க பார்த்துட்டு நான் அங்கேங்கிறேன் பாருங்க. ஓகே, உட்டன் டோர் கிட்ட வந்துட்டோம். கன்ஃபார்ம் ஏ ரேங்க் இல்ல பி ரேங்க் வாங்கிடணும் கடவுளே. கீழே நம்ம போனோம்னா கேவலம் உச்சமா ஆடுறோம்னு அர்த்தம். ஓகே கைஸ், நம்ம ஏ கிரேட் வாங்கியாச்சு. ஏ கிரேட்னால நம்மளுக்கு நிறைய டிராஃபி கிடைக்கும். டிராஃபினா எப்படி சொல்றது, ஈல்ஸு காயின்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். பாஸ் கில் பண்ணோம்னா நிறைய காயின்ஸ் கிடைக்கும். அதான் 172 கிடைச்சதுல பார்க்கல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் சொன்ன மாதிரி 6 நிமிஷத்துல முடிச்சிட்டா. ஆனா 45, 46, 47, 48, 49, 50 ரொம்ப டைம் எடுத்துச்சு அதை போட்டு தள்ளுறதுக்கு. அதெல்லாம் கட் பண்ணிதான். ஐயோ, போயிட்டு வேற குரங்காயிட்டானு. கைஸ், என் அண்ணனுக்கு இந்த ஹைட்டா பார்த்தாலே ஒரு மாதிரி உற்சாகம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நீங்க ஐயோ பல்பு வாங்குறதே வேலையா வச்சு சுத்துறேன்னு நானு. ஏன்னா நீடா பல்பு நீ முட்டை கோஸ் கம்முன்னு வாடா பாய வச்சுட்டு. இந்த ட்ரம்மோட உடச்சிட்டோம். ஏதோ சுரிக்கன்னு புதுசு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. சுரிக்கன்னா உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் கைஸ். இந்த கேம்ல இன்னைக்கு தான் நான் சுரிக்கன்னு பாக்குறேன். கன்ஃபார்ம் இது ஒரு நிஞ்சா டைப் தான் இருக்க போகுது. நிஞ்சா டைப் ரீஜியனா தான் இருக்க போகுதுங்கிறது தான் நீ கொளறி சொல்லிட்டு இருக்க கோளாறு வாங்கி. இருமா, நான் வாய்ஸை கொடுத்து முடிச்சுட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். எவ்வா எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மா டெரரா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என் கிளாஸ்லயே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வகையா இருக்காங்க. நிறைய பேர் வகையா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஒருத்தன் 27 வச்சிருக்கான், இன்னொருத்தன் 4K வச்சிருக்கான். நான் தான் அந்த அவங்க சேனலை வந்து அவங்க அம்மா வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. நம்ம தான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்கோம் கைஸ். 487 வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் லூப்ல இருந்து ஸ்கிப் ஆனதுனால கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கோல் வந்து இப்போதைக்கு 500. அது ஒரு 10 மைல்ஸ் போனா ஓகே எவன்டா நான் இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக் டார்கெட் கொடுக்கறது? 5 லைக் டார்கெட். 5 எல்லாம் வாங்கலாம், 10 கொடு. ஓகே 10 கைஸ். நம்ம இது வரைக்கும் 6க்கு மேல எடுத்ததே இல்லை. ஆமா, இந்த வீடியோக்காக பாஸ் வைக்குங்கிறனால ஓகே ஸ்டென்ட் கிடையாது. என் வாயில் அப்படிதான் உளரும். கோளாறு வாய் கோளாறு தம்பி சரி பண்ணி விட்டுருவோம். நீங்க அட்டுக்கிறேன். ஓகே இங்க ஒரு ஆச்சரியம் பண்ணுறீங்க. அட்டாக் ஏதாவது ஒண்ணுக்கு வேணும். அது அட்டாச் மூலம் ஃபிளாஷ்ங்கிற ஒரு அட்டாக் இருக்கு. ஆனா சைலன்ஸ் கில் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்ட்ராவா ஆகுண்டா. செலுத்து மூடு போர்ஷன் ஒன்று கிடைச்சி
2 போர்ஷன் நாம அப்கிரேட் பண்ணிட்டு வரோம்ல. அப்கிரேட் பண்ணதுல எங்களால் இப்போ 2 போர்ஷன் வைக்கிற லெவலுக்கு நாங்கள் அப்கிரேட் ஆகிட்டோம். இங்கிருந்து திருப்பி போட முடியும். ஆமாங்க, போட முடியுது. ரொம்ப வளமையாக நாங்கள் சொன்னோம். அப்படியே சைலண்ட் பண்ணிருக்கோம். எல்லாம் நல்லா போட்டு ஒருத்தனை போட்டு தந்ததுனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸு. ஓகே, 2 ஸ்பிரிக்கன் கட்சிக்குது. ஹீல் போர்ஷன் குடிக்கலாமா வேணாமான்னு குடிச்சிட்டேன். ஓகே, ஃபுல் ஹெல்த் வச்சுருக்கோம். எங்கே போகிறோம்ப்பா? எங்கே போகணுமா? இதுக்கு முன்னாடி ஆர்ச்சர் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, ஏன்டா ஆர்ச்சர் வராங்க? அதாங்க சுத்தமா புரியல. ஓகே, செடியிலாம் இருக்குங்களே, எப்படி ஐயோ, நம்ம என்ன பச்சை கல்ல தீயாட்டம் எரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஓகே, எடுப்போம். இருக்கிற எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு